عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين، أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله الذي وهب لي على الكبر إسماعيل وإسحاق إن ربي لسميع الدعاء. صدق الله مولانا العظيم. قال النبي صلى الله عليه وسلم: الحمد لله رأس الشكر، أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளன் நிகரில்லா அன்புடையவன் அல்லாஹுவின் பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கிறேன். உயிரினும் மேலான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் பரிசுத்தமான தோழர்கள், குடும்பத்தினர்கள், உம்மத்தினர்கள், குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் வந்து சேரட்டுமாக. அல்லாஹுவின் மகத்தான கிருபையினால் ரமலானுடைய 3 பத்துக்களில் முதலாவது பத்தான ரஹ்மத்தினுடைய நாட்களை நாம் நிறைவு செய்திருக்கிறோம். மத்தியமமான 10 நாட்கள் அல்லாஹ்வினுடைய மஃபிரத்திற்குரிய நாட்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லாஹ்வினுடைய மன்னிப்பிற்குரிய இந்த நாட்கள், புனிதம் நிறைந்த இந்த நாளில் அல்லாஹ் நம்முடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பானாக. இன்றைய தினம் நாம் ஓதிய கேட்ட அனைத்து இறைவசனங்களுக்கும் நிறைவான நல்ல கூலியை அல்லாஹ் வழங்கி அருள் புரிவானாக. குர்ஆனுடைய வாழ்க்கை அல்லாஹ் நமக்கு தருவானாக. பாவங்களை விட்டும், பாவத்தின் எண்ணங்களை விட்டும், பாவத்தின் தொடர்பை விட்டும் அல்லாஹ் நம்முடைய சிந்தனையை, உள்ளத்தை, உறுப்புகளை அல்லாஹ் பாதுகாப்பானாக. நம்முடைய மக்களை பாவ சிந்தனையை விட்டும் அல்லாஹ் தஆலா பாதுகாப்பானாக. தீய தொடர்புகளை விட்டும் அல்லாஹ் குழந்தைகளை பாதுகாப்பானாக. திடீர் மரணங்கள் போன்ற எல்லா விதமான கெட்ட மௌத்துகளை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. முழுமையான ஆஃபியத்தை அல்லாஹ் நமக்கு நசீபாக்கி தருவானாக. நம்மிலிருந்து அல்லது நம் குடும்பத்திலிருந்து ஆரோக்கியம் இழந்து நோய்வாய்ப்பட்டிருக்கக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ் பூர்ணமான பரிபூர்ணமான ஷிஃபாவை அல்லாஹ் வழங்கி மகிழ்ச்சியான வாழ்க்கையை நமக்கும் அவர்களுக்கும் அல்லாஹ் வழங்கி அருள் புரிவானாக. கண்ணியமிக்க முஃமினீன்களே, இன்றைய தினம் நாம் ஓதிய சூறாக்களில் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பெயரில் இறக்கப்பட்ட சூரா குர்ஆனில் உண்டு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பெயரில் இறக்கப்பட்ட இந்த சூறாவில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வாழ்க்கையை பற்றி பல்வேறு தகவல்களை அல்லாஹ் அதிலே குறிப்பிடுகிறார். மிக குறிப்பாக அவர்கள் கட்டிய காபத்துல்லா, அந்த காபாவை கட்டியதற்கு பின்னால் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் செய்த பிரார்த்தனைகள் என்றெல்லாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வரலாறுகள் குர்ஆனில் பல இடங்களில் அல்லாஹ் சொல்கிறான். என்றாலும் கூட அவர்களுடைய பெயரில் ஒரு சூரா இறக்கப்பட்டு விசேஷமாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய செய்திகளை அல்லாஹ் இங்கே குறிப்பிட்டு சொல்கிறார். மிக முக்கியமாக அதில் நாம தெரிய வேண்டிய ஒரு செய்தி இருக்கிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வாழ்க்கையை நம்ம நிறைய படிப்போம். எல்லா மதத்தினர்களும் கொண்டாடுகிற ஒரு மாமனிதர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். யூதனும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை தங்களுக்கானவர் என்று சொல்கிறார்கள். நஸ்ரானிகளும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை தங்களுக்கானவர்கள் என்று சொல்கிறார்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான்: மாகான இப்ராஹிம் யஹூதியன் வலா நஸ்ரானியன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் யூதரும் அல்ல, கிறிஸ்டியனும் அல்ல, அவர் ஒரு நல்ல முஸ்லிம் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறான். அவர் முஸ்லிம்களுக்கு சொந்தமானவர். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வாழ்க்கையிலிருந்து இன்று ஓதப்பட்ட வசனங்கள்ல சூரா இப்ராஹிம் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். அதுல குறிப்பாக ஒரு விஷயத்தை நம்ம விளங்கணும். தாங்கள் பெற்ற மக்களுக்காக நிறைய துஆ செய்தார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். ரொம்ப கவலைப்பட்டாங்க. பிள்ளைகளை பத்தி, சந்ததிகளை பத்தி ரொம்ப கவலைப்பட்ட நபிமார்கள்ல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ரொம்ப முக்கியமானவர். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வாழ்க்கையிலிருந்து பிள்ளைகளை எப்படி வளர்க்கணுங்கிறத நம்ம கத்துக்கணும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வாழ்வு அது குர்ஆன்ல அது சொல்லித் தருது. குழந்தைகள் என்பது அல்லாஹ்வினால் நமக்கு தரப்படுகிற அன்பளிப்புகள், அமானிதங்கள். அந்த அமானிதங்களை நம்ம எப்படி பேணணும், பாதுகாக்கணும், எப்படி வளர்க்கணும், என்னென்ன கொடுக்கணும். குழந்தைகள் என்பது சாப்பாடு கொடுக்கிறது, உணவு கொடுக்கிறது, ஆடை வாங்கி கொடுக்கிறது, வீடு வசதி வாய்ப்புகள் செய்து கொடுக்கிறது, இது அல்ல.
இது மட்டுமே கடமை அல்ல, இது மட்டுமே முக்கியமானதும் அல்ல. குழந்தை வளர்ப்பும் ஒன்று இருக்குது, தர்பியத்துல் அவுலாத். அப்ப பிள்ளைகளுடைய விஷயத்துல நமக்கு இருக்கிற கடமை என்ன? நிறைய பேர்கள் அதை உணர்ந்ததில்லை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வாழ்க்கையிலிருந்து நம்ம அந்த செய்திகளை எல்லாம் விளங்கணும். ஒரு பிள்ளையை இப்படித்தான் வளர்க்கணும், ஒரு குழந்தையை வளர்க்கிறதுக்கு என்னென்ன விஷயங்கள் எல்லாம் வேண்டும், இதெல்லாம் இருந்தா தான் வளர்ப்பு. அவங்க தான் சாலிகான மக்களா வளருவாங்க, அந்த பிள்ளைங்க தான் எதிர்காலத்தில் நல்ல மக்களாக உருவாகுவாங்க. இது நம்ம குர்ஆனின் வழியாக, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வரலாற்றின் வழியாக நம்ம படிக்கணும். முதலாவது, பிள்ளைகளுடைய விஷயத்துல நமக்கு இருக்கிற கடமைகள்ல ரொம்ப முக்கியமான தந்தைமார்களுக்கும் தாய்மார்களுக்கும் ரெண்டு பேருக்கும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன். குர்ஆன்ல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றதுல முதல் பாடம் என்னன்னா, இன்னைக்கு அல்லாஹ் தனக்கு தந்த மக்களுக்காக அல்லாஹ்வுக்கு நிறைய நன்றி செலுத்திக் கொண்டே இருப்பார். பிள்ளைகள் நல்லபடியாக வளரணும்னா முதல் காரணம் என்னன்னா, அல்லாஹ் தந்த அந்த நேமத்துக்கு நம்ம துஆ செய்யும் போதெல்லாம் நாம அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் செய்யணும், அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லணும். எவ்வளவுக்கு எவ்வளவு நமக்கு அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுக்கு மக்களை தந்ததற்காக. அல்லாஹ் வாழ்க்கையில எத்தனையோ பாக்கியங்கள் அல்லாஹ் கொடுக்கிறான், மனைவியை தரான், வீடு தரான், எத்தனையோ பாக்கியங்களை நம்ம அனுபவிக்கிறோம், ஆரோக்கியத்தை அனுபவிக்கிறோம். ஆனா பெரிய நேமத்து மக்கள் செல்வம். நம்ம உணர்றமோ இல்லையோ, அல்லாஹ் குர்ஆன்ல ஜீனத்துங்கிறான், அந்த ஹிபத் அன்பளிப்புங்கிறான் அல்லாஹ் தஆலா, அதை நிஅமத்துங்கிறான், அதை ரஹ்மத்துங்கிறான் அல்லாஹ் தஆலா. மக்களுங்கிறது பெரிய பாக்கியம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்று ஓதப்பட்ட சூரா இப்ராஹிம்ல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட துஆவை அல்லாஹ் சொல்லுவான், அல்ஹம்துலில்லாஹ் வஹபலி அலல் கிபரி இஸ்மாஈல வ இஸ்ஹாக். வயசான காலத்துல எனக்கு இஸ்மாயில் ஒரு பிள்ளைய, இஸ்ஹாக்னு ஒரு பிள்ளைய தந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். இதை ஓதிக்கிட்டே இருப்பாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அல்ஹம்துலில்லாஹ், மக்களை தந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். எனக்கு ஆண் மக்களை தந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். எனக்கு பெண் மக்களை தந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அல்லாஹ்ட்ட இருந்து ஒரு நிஅமத்தை வாங்கி இருக்கிறோம், ஒரு அமானிதத்தை வாங்கி இருக்கிறோம், ஒரு அன்பளிப்பு வாங்கி இருக்கிறோம். ஆனா நினைக்கிற பொழுதெல்லாம் அவனுக்கு நன்றி செலுத்திக்கிட்டே இருக்கணும். மக்களுக்கு நன்றி செலுத்தணும் வைங்க. பொதுவாக எல்லா நிஅமத்தை மாதிரி தான் இந்த நிஅமத்து. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு நிஅமத்தை உணர்ந்து அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் செய்யணும் வைங்க, அல்லாஹ் அந்த நிஅமத்தை அனுபவிக்கிற நசீபை தரமாட்டான். அல்லாஹ் பாதுகாப்பான். பிள்ளைகளும் அல்லாஹ்வுடைய நிஅமத்து தான். அப்ப பிள்ளைகளுடைய எதிர்காலம் நல்ல அமையணும், கண்குளிர்ச்சியாக அமையணும். மக்களுக்காக, மக்கள் வாழ்க்கையில் நடக்கிற எல்லா நல்ல காரியங்களிலேயும் நம்ம கண்குளிர்ச்சியாக பார்த்து மகிழணும். பிள்ளைகளுக்காக கேட்கிற ஒரு துஆ முக்கியமான துஆ இல்லையா? குர்ரத ஐன், யா அல்லாஹ் எனக்கு கண்குளிர்ச்சியா ஆக்கி வை. மக்களுக்காக கேட்கிற துஆ. சரி, முதல்ல நான் என்ன சொல்ல வரேன், முதல்ல கேட்க வேண்டியது என்னன்னா, அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் செய்யணும், அதிகமாக ஷுக்ர் செய்யணும். நாம யா அல்லாஹ் எனக்கு மக்களை தந்தாய் ரப்பே, சாலிஹான மக்களை தந்தாய் ரப்பே அப்படின்னு அல்லாஹ்ட்ட துஆ செய்யறது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாழ்க்கையில இருந்து நாம செய்யணும், தெரிஞ்சுக்கணும். இரண்டாவது விஷயம் என்னன்னா, மக்களுக்காக துஆ செய்யணும். பிள்ளைகள்ங்கிறது துஆல தான் வளரணும், துஆல தான் வளர்க்கப்படணும். எவ்வளவுக்கு எவ்வளவு மக்களுக்காக துஆ செய்ய முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு அதிகமாக மக்களுக்காக நிறைய துஆ செய்யணும். மக்களுக்காக செய்யற துஆ நிறைய உண்டு. குர்ஆன் சொல்லி தரக்கூடிய அற்புதமான துஆ, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லி தந்த அழகான துஆ, குர்ரத ஐன், யா அல்லாஹ் என் கண் குளிர்ச்சியாக என் மக்களை நீ ஆக்குவாயாக. துஆ கூட எப்படி செய்யணுங்கிறத நம்ம குர்ஆன்ல இருந்து கத்துக்கணும், நபிமார்கள்ட்ட இருந்து கத்துக்கணும். நமக்கு விரும்பின மாதிரி எல்லாம் துஆ செய்யறோம், வேண்டாம் சொல்லல. ஆனா அதுக்குன்னு ஒரு அல்லாஹ்ட்ட ஒரு பெரிய எம்பியை பார்க்க போறோம், எம்எல்ஏ பார்க்க போறோம், பிரைம் மினிஸ்டரை பார்க்க போறோம், சிஎம் பார்க்க போறோம். அவங்கள்ட்ட என்ன பேசணும், எப்படி பேசணுங்கிற ஒழுங்கு முறைகள்லாம் இருக்குது இல்லையா? அல்லாஹ்ட்ட எப்படி கேட்கணுங்கிற ஒழுங்கு அது நபிமார்கள் மூலமாக நம்ம கத்துக்கணும். அழகாக சொல்லி கொடுக்கிறாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லி கொடுத்த பிள்ளைகளுக்காக இப்படி கேளுங்கிறத சொல்லி தராங்க. மக்களுக்காக நிறைய துஆ செய்யுங்க. அது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாழ்க்கையில இருந்து நம்ம கத்துக்கணும். என்ன துஆ செய்யணும்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, குர்ரத ஐன், என் பிள்ளைய குர்ரத ஐனாக ஆக்கு. குர்ரத ஐனா என்ன? கண் குளிர்ச்சியாக ஆக்கு, கல்பு குளிர்ச்சியாக ஆக்கு. கண் குளிர்ச்சி, குர்ரத ஐன்ங்கிற வார்த்தைக்கு நிறைய அர்த்தம் உண்டு. மக்களுக்காக அது நிறைய கேளுங்க. அதுக்காக என்ன அர்த்தம்னா, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எல்லா நல்ல காரியங்களையும் நான் சந்தோஷமாக பார்த்து அனுபவிக்கிற நசீபம் என் மக்கள். அது ஒரு பெரிய வார்த்தை.
ஃபிரௌனை வந்து ஃபிரௌனுடைய தர்பாரில் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை உனது ஆசியா அம்மா இங்கே இந்த புள்ள நைலில் வந்துச்சு, இந்த குழந்தையை நாமே வளர்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா சொல்லிச்சு, குர்ரத்து ஐனில்லி வளர்க்கு, குர்ரத்து ஐனில்லி வளர்க்கு, இந்த புள்ள வந்து எனக்கும் உங்களுக்கும் கண்குளிர்ச்சியா இருக்கட்டும், நாம பிள்ளையா எடுத்து வளர்ப்போம் அப்படின்னு சொன்ன பொழுது அவன் ஒன்றும் பேசாம இருந்திருக்கான். லவ்கான சகத, வாய் மூடி இருந்தாலாவது அந்த புள்ள அவனுக்கு ஆரோக்கியமாகவும் அந்த புள்ள அவனுக்கு ஈமானுக்கு காரணமா இருந்திருக்கும். அவன் சொன்னா லக்கி நாம் பலா ஹாஜத்தலி, உனக்கு வேணா கண்குளிர்ச்சியா இருந்துட்டு போட்டு எனக்கு ஒன்றும் இருக்க தேவையில்லை அப்படின்னா அந்த வார்த்தையை அவன் சொன்னான். அதே மாதிரியே ஆகி போச்சு. ஒரு வார்த்தைங்கிறது ரொம்ப வெல்லும், ஒரு வார்த்தை கொள்ளும் இல்லையா? அவன் வார்த்தையே அவனுக்கான அழிவாக ஆகி போச்சு. எனவே குழந்தைகள் ஆசியா அம்மா ஃபிரௌன்ட கொண்டு சொல்லும் போது இந்த வார்த்தையை தான் சொல்றாங்க, இந்த புள்ள நம்மளுக்கு கண்குளிர்ச்சியாக இருக்கட்டும். வகாலத்தின் ஃபிரௌன் அக்ரது ஐனில்லி வலக், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஃபிரௌனுடைய மனைவி ஃபிரௌன்ட போய் சொன்னா இந்த புள்ள எனக்கும் உனக்கும் கண்குளிர்ச்சியாக இருக்கட்டும் என்று. அப்படின்னா என்ன அர்த்தம்? மக்களுக்காக கேட்கிற துஆக்கள் இது ரொம்ப முக்கியமானது. குர்ரத்து ஐன், கண்குளிர்ச்சியான மக்களாக கொடு ரப்பே. அல்லாஹ்ட்ட அப்படி கேளுங்க. நம்ம துஆ கேட்கும்போது அல்லாஹ் அப்படிதான் கேட்கணும், யா அல்லாஹ் எனக்கு கண்குளிர்ச்சியான மக்களை தா. என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நான் வெறுக்கிற காரியங்களை நான் பார்க்க கூடாது. என் மக்களுடைய வாழ்க்கையில நிறைய அர்த்தம் இருக்குது. என் பிள்ளைங்க நல்ல தொடர்புல இருக்கணும். என் பிள்ளைகளுடைய விஷயத்தில் எதுவெல்லாம் நடக்கக்கூடாது அந்த மாதிரி காரியங்கள் நடக்கக்கூடாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து நம்ம படிக்க வேண்டிய பாடம். அதே மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நிறைய அல்லாஹ் என் மக்களை என் குடும்பத்தை தொழுகையாளியாக ஆக்கி வை நிறைய கேட்டான். ரப்பி ஜாஅல்னி, இன்னைக்கு ஓதப்பட்ட வசனங்கள்ல கூட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டார், ரப்பி ஜாஅல்னி முகீமஸ் ஸலாத்தி வ மின் ذُرِّيَّتِي, யா அல்லாஹ் என்னையும் என் மக்களையும் தொழுகையாளியாக ஆக்கி. துஆ கேட்கும் போதெல்லாம் இதையும் சேர்த்து நம்ம கேட்கணும், யா அல்லாஹ் என் மக்களை தொழுகையாளியாக ஆக்கி. இன்னொரு இடத்துல என் மக்களை ஈமான பாதுகாத்து வை, என் மக்களுடைய சந்ததிகளுடைய பிள்ளைகளுடைய ஈமான் பாதுகாக்கப்படணும், இஸ்லாம் பாதுகாக்கப்படணும். மிக முக்கியமா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கத்து தராங்க. காபத்துல்லாஹ்வை கட்டி முடிச்சுட்டு அவங்க கேட்ட துஆக்கள் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. எனவே பிள்ளைகள் என்பது துஆவால் வளர்க்கப்பட வேண்டும். துஆவ மாதிரி பிள்ளைகளை வளர்க்கிறதுக்கும் பாதுகாக்கிறதுக்கும் ஒன்றும் கிடையாது. நீங்க என்ன வேணாலும் செய்யுங்க, உலகத்துல என்ன வேணாலும் கொடுங்க, ஆனா துஆ மாதிரி நீங்க பிள்ளைகளுக்கு கொடுக்கிறதுக்கு சொத்து கிடையாது. பெருமக்கள், அல்லாஹ்ட்ட நம்ம அதிகமாக துஆவை தான் கேட்கணும். தஹஜ்ஜுடைய நேரத்துல பிள்ளைகளுக்காக துஆ கேட்கணும். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய பிள்ளைகள் 11 பேர்கள் தவறான வழிக்கு போயிட்டாங்க. பின்னால் ஒரு கட்டத்தில் திரும்பி வந்தாங்க. பாப்பாட்ட வந்து சொன்னாங்க, யா அபானா இஸ்தக்ஃபிர் லனா துனூபனா, எங்களை மன்னிச்சிருங்க, நாங்க தப்பு செஞ்சிட்டோம், இப்படி வாழ்ந்துட்டோம் 20-30 வருஷம். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, சௌஃப அஸ்தக்ஃபிர் லக்கும் ரப்பி, என் ரப்பிட்ட உங்களுக்காக நான் பாவ மன்னிப்பு கேட்பேன், அதுக்குன்னு ஒரு நேரம் வச்சிருக்கிறேன்னு சொன்னாங்க. என்ன அர்த்தம்னா, ஒரு தந்தை தன் மக்களுக்காக தஹஜ்ஜுல துஆ செய்யற தந்தையாக இருக்கணுங்கிறது இந்த ஆயத்து சொல்லுது. பிள்ளைகளுக்காக நாம செய்ய வேண்டிய துஆ நேரம் இருக்குது. மக்களுக்காக தஹஜ்ஜுல கையேந்துகிற பெற்றோர்கள் இருக்கிற வரைக்கும் அந்த பிள்ளைகள் தவறான பாதைக்கு போக மாட்டாங்க. பிள்ளைகளுடைய துஆ குர்ஆன் முழுக்க அல்லாஹ் தஆலா சொல்றானே. உலகத்திலேயே மரியம் அலைஹிஸ்ஸலாம் குர்ஆன்ல இவ்வளவு சொல்லப்பட்ட ஒரே ஒரு பெண்ணினுடைய பெயர் மரியம் அலைஹிஸ்ஸலாம். குர்ஆன்ல வேற எந்த பெண்ணுடைய பெயராவது இருக்கிறா? குர்ஆன்ல அல்லாஹ் சொல்ற அளவுக்கு மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய பெயர் அவ்வளவு பெரிய வாக்கியம் வேற எந்த பெண்ணினுடைய பெயரும் குர்ஆன்ல கிடையாது. ஏன்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய மனைவிமார்கள், நம்முடைய தாய்மார்கள், அவங்களுடைய பெயர் குர்ஆன்ல இருக்கா? இல்ல. யாருடைய பெயரும் குர்ஆன்ல கிடையாது. பொம்பளை பெண்களுடைய பெயர் குர்ஆன்ல இருக்காது. ஒரே ஒரு பெண்ணுடைய பெயர் மட்டும்தான் குர்ஆன்ல இருக்குது, மரியம் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ் அந்த அம்மாவுடைய பெயர்கள் ஒரு சூறாவுக்கும் அல்லாஹ் பெயர் வச்சிருக்காங்க. பாக்கியமான பெண். அவங்க பிறக்கிற சமயத்தில் அவங்க அம்மா கேட்ட துஆவை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், யா அல்லாஹ் என் வயிற்றுல கருவுல இருக்கிற பிள்ளையா அல்லாஹ் நீ இந்த தீன் ஹித்மத் செய்கிற நல்ல பிள்ளையாக எனக்கு நீ உருவாக்கி தந்திருக்க. குழந்தை பிறந்த உடனே அல்லாஹ்ட்ட கேட்ட துஆ, என் பிள்ளைக்கு மரியமும் பேர் வைக்கிறேன், என் பிள்ளையை விட்டு ஷைத்தான பாதுகாப்பு தேட நீ பாதுகாக்கணும், என் பிள்ளையை நீ வளர்த்து தரணும்னு கேட்டான். வஅம்பதஹா நபாத்தன் ஹஸனா, அல்லாஹ் சொன்னா ஃபதகப்பலஹா ரப்புஹா பிகபூலின் ஹஸனா. அந்த அம்மா கேட்ட துஆவை அல்லாஹ் ஏத்துக்கிட்டு அந்த பிள்ளையை அல்லாஹ் வளர்த்தா. மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை யார் வளர்த்தா? குர்ஆன் சொல்லுது, வஅம்பதஹா நபாத்தன் ஹஸனா, அல்லாஹ் தான் வளர்த்தா மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை. சாப்பாடு எங்கிருந்து வரும் தெரியுமா? சாப்பாடு எங்கிருந்து வரும்? குல்லமா தஹல அலைஹா ஜக்கரியா மெஹரா, ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் வந்து அந்த அம்மா இருக்கிற ரூம்ல உள்ள நுழைவாங்க, பார்த்தா சாப்பிட்டு இருப்பாங்க. அந்த கனிகள் எல்லாம் புதுசா இருக்கும், உணவெல்லாம் புதுசா இருக்கும். யா மரியம் அன்னாலுக்கி ஹாதா,
இந்த உணவு எங்க இருந்துமா வந்துச்சு அப்படின்னு கேட்பாங்க. அந்த அம்மா சொல்லுவாங்க, மரியம் அலைஹிஸ்ஸலாம், மினஇந்தில்லாஹ், அல்லாஹ்ட்ட இருந்து நேரடியாக ரிஸ்க். ஒரு பெண்ணுக்கு அல்லாஹ் கொடுக்கிறான். யார் வளர்த்தா? அல்லாஹ். ஏன் பாதுகாப்பு? அல்லாஹ். மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை நெருங்க முடியாது. உலகத்திலேயே ஷைத்தான் நெருங்க முடியாத ஒரே ஆத்மா மரியம் அலைஹிஸ்ஸலாம், அவங்களுடைய மகன் ஈசா அலைஹிஸ்ஸலாம். இந்த ரெண்டு பேரையும் ஷைத்தான் பக்கத்துல கூட போக முடியாது. பிறந்த உடனே எல்லாத்தையுமே ஷைத்தான் முதல்ல ஒரு கிள்ளுவான். ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், குழந்தைகள் அழுகிறதே ஷைத்தான் கிள்றதுனால தான். ஏன்னா எனக்கும் உனக்கும் தொடர்பு வந்துருச்சு அப்படின்னு காட்டுறதுக்கு அவன் குழந்தையை கிள்ளுவான். பிறந்த உடனே உனக்கு எனக்கும் டச் ஏற்பட்டுடுச்சு, எனவே குழந்தை அழ ஆரம்பிக்கும். அதற்கு பின்னால தான் லம்மத்தம் மினல் மலக்கு வந்து தொடுவார். நீ கவலைப்படாத, நானும் உன் பாதுகாப்புக்கு இருக்கேன். ஷைத்தான் வந்து சொல்லுவான்னா, நான் உன்னை தீண்டதுக்கு ரெடி ஆகிட்டேன்னு சொல்லுவான், பயம் காட்டுவான். குழந்தை அழுகும். லம்மத்தம் மினல் அடுத்து மலக்கு வந்து அந்த குழந்தையை தொடுவார். நீ கவலைப்படாத, உங்கூட எப்பவும் நானும் இருப்பேன், பாதுகாப்பு, உன்னை பாதுகாப்பு. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்ற மாதிரி, ஒய்ஸ்ரு அலைக்கும் ஹஃபதா, மனுஷனை எப்பவுமே கபூர்ல கொண்டு வைக்கிற வரைக்கும் மலக்குமார்கள் இருந்துகிட்டே இருப்பாங்க. மௌத் வரைக்கும் மலக்குமார்கள் நமக்கு பாதுகாப்புக்கு இருப்பாங்க. பல நேரங்கள்ல பெரிய ஆபத்துகள்ல இருந்து நாம தப்பிச்சிட்டோம் நம்ம நினைச்சுக்கிடுவோம், மலக்குமார்கள் பாதுகாத்துட்டாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஒய்ஸ்ரு அலைக்கும் ஹஃபதா லஹு முஅக்கிபாத்து மின் பைனி யதைஹி வ மின் கல்ஃபிஹி யஹ்ஃபதுனஹு மின் அம்ரில்லாஹ். நேற்று ஓதப்பட்ட சூரத்துல் ரஅத் அல்லாஹ் சொல்றான், என்ன வார்த்தை சொல்றான்? உங்களை பின்தொடர்ந்து வருகிற மலக்குமார்கள் இருக்கிறார்கள், உங்களுக்கு தெரியுமா? யஹ்ஃபதுனஹு மின் அம்ரில்லாஹ், அவர்கள் தான் உங்களை பாதுகாக்கிறாங்க, உங்களை பாதுகாத்துட்டு இருக்கிறாங்க. நீங்க நினைச்சிட்டீங்க நாம தப்பிச்சிட்டோம், நாம இதுல இருந்து ஆபத்துல இருந்து தப்பிச்சிட்டோம், இதை செஞ்சிட்டோம், இவ்வளவு திறமையா பண்ணிட்டோம். மலக்குமார்கள் பாதுகாக்கிறாங்க. பல நேரங்கள்ல நீங்க படுக்கிறீங்க, ரூஹு மேல போயிருது, ரூஹு போயிட்டு இல்லையா, எப்படி வலது பக்கத்துல இருந்து இடது பக்கம் திரும்புறீங்க, இடது பக்கத்துல இருந்து வலது பக்கம் திரும்புறீங்க? மலக்குமார்களால் நாங்கள் உங்களை திருப்பி விடுகிறோம். உங்களை பாதுகாக்கிற மலக்குமார்கள் திருப்புகிறார்கள். ஒரே இதில் நீ படுத்தால் உனக்கு அது இடையூறு ஏற்பட்டு. துஆ ரொம்ப முக்கியம். பிள்ளைகளுக்காக, மக்களுக்காக நாம செய்ய வேண்டிய துஆக்கள், சந்ததிகளுக்காக. பெருமக்களே, எனவே மரியம் அலைஹிஸ்ஸலாம் தன் தாயினுடைய துஆவை வாங்கினதுனால எவ்வளவு பெரிய பாக்கியத்தை வாழ்க்கையில் அடைஞ்சாங்க. எனவே மக்களுக்காக தந்தையோ தாயோ செய்த துஆவுக்கு நிகராக உலகத்தில் எந்த துஆவும் கிடையாது, எந்த துஆவும் கிடையாது. பிள்ளைங்களை துஆவால கண்டிப்பாக, கண்ணீரால் கண்டிப்பாக சரி பண்ண முடியும். புகாரி இமாம் அவர் பிறந்த உடனே அவருக்கு பார்வை கிடையாது. ஒரு குழந்தைக்கு பிறந்த உடனே பார்வை இல்லை. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹ், அந்த அம்மா கேட்டுச்சு பாருங்க துஆ, அவ்வளவு கேட்டாங்க. யா அல்லாஹ், என் பிள்ளைக்கு நீ கண்ணொளியை கொடு, என் பிள்ளையை கொண்டு இந்த உலகத்தினுடைய ஈமான நான் வெளிச்சமாக்குறேன் அப்படின்னு அந்த பிள்ளை சொல்லு. அந்த அம்மா சொன்னாங்க. அவ்வளவு துஆ கேட்பாங்க. எத்தீமான பிள்ளை, வாப்பா இறந்து போயிட்டார், அனாதையான எத்தீமான பிள்ளை, அந்த எத்தீமான பிள்ளைக்கு அல்லாஹ் நீ கண் பார்வையை கொடுக்கணும். அந்த அம்மா கேட்ட துஆ தான். ஒரு நாள் கனவுல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்து, அல்லாஹ் தஆலா உன் பிள்ளைக்கு கண் பார்வை தந்துட்டான்னு சொல்லி சொன்ன உடனே முடிச்சு பார்க்குறாங்க, பிள்ளைக்கு பார்வை தெளிவா தெரியுது. அல்லாஹ் அக்பர். இன்னைக்கு அவர் எழுதின புகாரிங்கிற 6000 சொச்ச ஹதீஸுகளை கொண்ட அந்த கிதாபு தெரியாத ஒரு முஸ்லீம் இருக்க முடியுமாங்க? புகாரி இமாம தெரியாத ஒரு முஸ்லீம் இருக்க முடியுமா? அவர் என்ன அரபு நாட்டிலேயா பிறந்தார், மக்காவிலேயா பிறந்தார், மதீனாவிலேயா பிறந்தார், ரஷ்யாவில் பிறந்தார்? ஒரு ரஷ்யாவில் பிறந்த இமாம் புகாரிய உலகம் முழுக்க கொண்டு போயிட்டான் அல்லாஹ் தஆலா. அவர் அரபி அல்ல, அவருடைய சொந்த பாஷை அரபியும் அல்ல. பிறக்கும் போது பார்வை இல்லை. ஒரு தாயினுடைய உறுதி, யா அல்லாஹ் என் பிள்ளைக்கு நீ பார்வையை கொடுக்கணும் கேட்டா, என் பிள்ளைய உலகம் முழுக்க நான் கொண்டு போறேன், என் பிள்ளையுடைய தீன உலகம் முழுக்க கொண்டு போறேன். ஒரு தாயினுடைய துஆவும் ஒரு தாயினுடைய உறுதியும் இமாம் புகாரி இன்னைக்கு உலகத்தினுடைய கடைசி முஸ்லிம் வரைக்கும் கொண்டு போய் சேர்த்துச்சு. பிள்ளைகளுக்கு துஆ செய்யணும். நாம துஆவுக்கு நிகராக ஒன்று கிடையாது பெருமக்களே. மக்களுக்காக நிறைய துஆ செய்யுங்க. இரண்டாவது என்னன்னா, மக்களுக்காக பெரியவங்களுடைய துஆவை வாங்குறதுக்கு சொல்லுங்க பிள்ளைங்களுக்கு. துஆல நாம செய்யறது ஒண்ணு இருக்கு, பெரியவங்களுடைய துஆவை வாங்குறது, இது ரொம்ப முக்கியம். இது சாலிஹீன்கள் இருப்பாங்க, அவுலியாக்கள் இருப்பாங்க, உலமாக்கள் இருக்கிறாங்க, பெத்தவங்க இருப்பாங்க, குடும்பத்தில் பெரியவங்க இருப்பாங்க. அவங்கள்ட்ட போய் பிள்ளைகளுக்காக துஆ செய்யுங்க நம்ம சொல்லணும். மக்களுக்காக துஆ செய்யுங்க. ஒரு இடத்துக்கு போறீங்க, பெரியவங்க இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட போய் என் பிள்ளைக்கு துஆ செய்யுங்க, மக்களுக்கு துஆ செய்யுங்க. அனஸ் ரலியல்லாஹுடைய உம்மா சின்ன பிள்ளைய கூட்டு வந்துச்சு. அனஸ் ரலியல்லாஹு கூட்டு வந்து ரசூலுல்லாஹ்ட்ட கொண்டு வந்து, யா ரசூலுல்லாஹ், என் பிள்ளைக்கு கொஞ்சம் துஆ செய்யுங்க, என் பிள்ளைக்கு கொஞ்சம் துஆ செய்யுங்க.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரத்தில் செஞ்சாங்க. யா அல்லாஹ் இந்த பிள்ளையினுடைய ஆயுளை நீளமாக்கிட்டா, யா அல்லாஹ் இந்த பிள்ளையினுடைய பொருளாதாரத்தை நீளமாக்கிட்டா, யா அல்லாஹ் இந்த பிள்ளையினுடைய மக்கள் செல்வங்களை பரக்கத்தாக்கிட்டா. 3 துவா செஞ்சாங்க. ஆயுள், ரிஸ்க், மக்கள் செல்வம். ஒரு சின்ன பிள்ளையில ஒரு பெரியவங்கள்ட்ட வாங்கின துவாவை பாருங்க. சஹாபாக்கள்லயே கடைசியா மௌத்தானது அனஸ் ரலியல்லாஹு 120 வயசு வரைக்கும் வாழ்ந்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயுளுக்காக கேட்டாங்க, ரிஸ்க்குக்காக கேட்டாங்க. 6 மாசத்துக்கு ஒரு தடவை விளைச்சல் ஆகும்னா அனஸ் ரலியல்லாஹு பூமியில விவசாயத்துல மட்டும் 2 விளைச்சல், வருஷத்திற்கு பன்மடங்கு விளைச்சலா. ரிஸ்க்குல அவ்வளவு பெரிய பறக்கத். மக்கள் செல்வங்கள், பேர பிள்ளைய மட்டுமே 98 பேர பிள்ளைகளை பாருங்க. பேர பிள்ளைகளே 98 பிள்ளைங்க. எதுக்கு சொல்ல வருகிறேன்? பிள்ளைகளுக்கு பெரியவங்கள்ட்ட துவா வாங்க. பெரியவங்களுடைய துவா ரொம்ப முக்கியம் பிள்ளைகளுக்காக. எனவே நாம துவா செய்யற ஒண்ணு, மக்களுக்கு பெரியவங்களுக்கு துவா செய்ய சொல்லணும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாழ்க்கையில கத்துக்கிற பாடங்கள்ல துஆ ரொம்ப முக்கியமான ஒண்ணு. அதே மாதிரி இன்னொரு விஷயம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய விஷயத்துல நம்ம பார்க்கிறோம், நிறைய உபதேசம் பண்ணணும் பிள்ளைங்களுக்கு. அட்வைஸ் ரொம்ப முக்கியம், நசீஹத் பண்ணணும். அந்த சமயத்துல கேட்கிற இடத்துல இருக்கிறாங்க இல்லையா, சின்ன வயசு தானே, சின்ன பிள்ளை தானே. நீங்க ஹதீஸ்ல எடுத்து பாருங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 5 வயசு பிள்ளை 4 வயசு பிள்ளைலாம் உட்கார வச்சு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அட்வைஸ் பண்ணுவாங்க. பெற்றவங்கிற முறைக்கு நம்ம அதை சொல்லணும். அதற்கு லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அழகான உபதேசம் பண்ணுவாங்க பிள்ளைக்கு. குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா சொல்றான், மகனே வலா தம்ஷி ஃபில் அர்தி மரஹா, ரொம்ப பெருமையாக நீ நடக்க கூடாது பூமியில, பெருமையா நடக்காத. லா தம்ஷி ஃபில் அர்தி மரஹா வகுதுல் மின் சௌதிக, சத்தம் போட்டு பேசாதமா, அமைதியா பேசு. யார்கிட்ட பேசுறதாக இருந்தாலும் அமைதியா பேசு. பிள்ளைகளுக்கு அட்வைஸ் கொடுங்க, சின்ன பிள்ளைகளுக்கு. அதற்கு லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்துடைய அட்வைஸ்ல ஒண்ணு, தொழுகையில் இருந்தா இதயத்தை பேணிக்கமா, அடுத்தவங்களுடைய வீட்டுல இருந்தா கண்ணை பேணிக்கோ, சமூகத்துல இருந்தா நாவணி பேணிக்கோ, சாப்பிட உட்கார்ந்தா வயிற்றை பேணிக்கோ. இதெல்லாம் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தான் பிள்ளைகளுக்கு செய்யற உபதேசம். சின்ன விஷயங்கள் நம்ம நினைக்கிறோம். குர்ஆன்ல அல்லாஹ் முக்கியத்துவம் கொடுக்கிறான். பிள்ளைகளுக்கு நீங்க நசீஹத் பண்ணுங்க. நசீஹத் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு இல்ல, என்னைக்காவது ஒரு நாள் எங்க வாப்பா இப்படி சொன்னாரு, எங்க அம்மா இப்படி சொன்னாங்க, என்னைக்காவது ஒரு நாள் அவங்களுக்கு பலன் கொடுக்கும். உபதேசம் செய்யப்படுகிற பிள்ளைகள் எப்பொழுதுமே தவறான வழிக்கு போக மாட்டாங்க. வாலிபம் அது கேட்கிற சூழ்நிலையில இருக்காது. ஆனாலும் சொல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்குது, நாம சொல்லணும். அதுல பெரிய பரக்கத்து இருக்குது. பிள்ளைகளுக்கு உரிய காலத்துல அந்த உபதேசங்களை சொல்லிக் கொடுக்கணும். இதெல்லாம் நம்மளோட மேலாக குழந்தைகளுக்கு அதபு, ஒழுக்கத்தை நம்ம சொல்லிக் கொடுக்கணும். இது ரொம்ப முக்கியம். ஒழுக்கம், துஆ, உபதேசம், ஒழுக்கம், இந்த 3ம் பிரதானமான ஒரு பிள்ளையை சாலிகான மக்களாக வளர்க்கப்படுவதற்கு இந்த 3ம் ரொம்ப பிரதானமானது என்பதை அதற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாழ்க்கையின் வழியாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எல்லாம் ரப்புல் ஆலமீன் நம்முடைய மக்களை அல்லாஹ் சாலிகான மக்களாக அல்லாஹ் ஆக்கி வைப்பானாக. அதற்கு முன்மாதிரியாகவும் முன்னோடியாகவும் அல்லாஹ் நம்மை அதற்கு ரோல் மாடல்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.